அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம். எனக்கு இந்த மாதிரி வீடியோ இருக்காதான்னு நான் ரொம்ப நாள் தேடிட்டு இருந்தேன். ஆனால் இப்போ நானே அந்த வீடியோ போட போகிறேன். வெயிட் லாஸ் வீடியோ தான். வெயிட் லாஸ் வீடியோ யூடியூப்பில் நிறைய இருந்தாலும் எனக்கு ஏற்ற மாதிரி நல்லா சாப்பிட்டு குறைக்கிற மாதிரி எனக்கு பிடிச்ச சாப்பாடை சாப்பிட்டுட்டு ரிசல்ட்டும் நல்லா ஃபாஸ்ட்டாக வர மாதிரியான டயட் எனக்கு இவ்வளோ நாள் தெரியல. இப்போ தான் எனக்கே தெரிஞ்சிருக்கு. அதனால் அதை நான் உங்கள் கூட ஷேர் பண்ணால் என்ன மாதிரி நல்லா சாப்பிட பிடிக்குன்றவங்களுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எனக்கு எந்த அளவுக்கு சாப்பாடு ரொம்ப பிடிக்குமோ அதே அளவுக்கு ரொம்ப ஹெல்த்தியாக சாப்பிட்றதுக்கும் ரொம்ப பிடிக்கும். அதுக்குன்னு 100% ஹெல்த்தியாகவே தான் சாப்பிடுவேன் அப்படின்னு இல்லை. எனக்கு பிடிச்ச விஷயங்கள் 2-3 அன்ஹெல்த்தியானதும் இருக்குது. அதையும் சாப்பிட்டு என்ஜாய் பண்ணிக்கிட்டே வெயிட் லாஸும் பண்ணணும்னு சொல்லிட்டு தான் நான் கண்டுபிடிச்சது இன்டர்மிட்டிங் ஃபாஸ்டிங். அப்போ தான் யூடியூப்பில் டாக்டர் பாலோட வீடியோ பார்த்தேன். அவங்க இன்டர்மிட்டிங் ஃபாஸ்டிங்கை பற்றி நிறைய பேருக்கு சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்குமே நிறைய சேஞ்சஸ் வெயிட் லாஸில் பண்ணியிருக்கிறாங்க. நிறைய இதில் ரூல் எல்லாம் இல்லை, இது சாப்பிடக்கூடாது அது சாப்பிடக்கூடாதுன்னு. ஆனால் ஒரே ஒரு ரூல் என்னென்னா டைம் தான். குறிப்பிட்ட நேரம் சாப்பிடணும், குறிப்பிட்ட நேரம் சாப்பிடக்கூடாது. இதுதான் இதோட மெயின் கான்செப்ட், ஃபஸ்ட்டு கான்செப்ட்டு. அந்த குறிப்பிட்ட நேரம் சாப்பிடும் போது நம்மளுக்கு பிடிச்சதும் சாப்பிட்டுக்கிட்டு நம்மளுக்கு ஹெல்த்தியானதையும் கண்டிப்பாக சாப்பிட்டுக்கிறணும். அந்த குறிப்பிட்ட நேரம் சாப்பிடாம இருக்கும் போது என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தூங்குற நேரம் அதிகமாக இருக்கும் போது நம்ம ஃபாஸ்டிங்கில் இருக்கிற மாதிரி இருக்கணும். சாப்பிடாமல் இருக்கிற டைம் நம்ம தூங்கும் போது அந்த டைமை நம்ம சூஸ் பண்ணிக்கணும். அந்த டைம் நம்ம சூஸ் பண்ணாதான் கரெக்டாக இருக்கும். இப்போ எனக்கு சூட் ஆகிற டைம் உங்களுக்கு சூட் ஆகுது. நான் எந்த மாதிரி டைம் ஃபாலோ பண்ணுறதையும் சொல்கிறேன். நான் ஃபஸ்ட்டு இன்டர்மிட்டிங் ஃபாஸ்டிங் ஃபாலோ பண்ணும்போது நைட்டு ஒரு 10 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி மறுநாள் 12 மணிக்கு நான் ஃபாஸ்டிங்கை பிரேக் பண்ணுவேன். 12 மணிலேருந்து நைட்டு 10 மணி வரை நான் சாப்பிட்டுக்கிருவேன். 10 மணிலேருந்து காலையில் 12 மணி வரை சாப்பிடாமல் இருப்பேன். இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்தேன். அந்த காலையில் டைமில் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இருந்தாலும் நல்ல வெயிட் லாஸில் சேஞ்சஸ் தெரிஞ்சிச்சு. இப்போ நான் ஃபாலோ பண்ணுற டைம் வேறு. அது எதனாலன்றதையும் சொல்கிறேன். காலையில் நான் 12 மணி வரை ஃபாஸ்டிங்கில் இருக்கிறதுனால நைட்டு 10 மணின்றனால அதுக்கப்புறம் நம்ம தூங்கிடுவோம். அதுக்கப்புறம் நம்மளுக்கு தெரியாது. ஆனால் காலையில் எந்திரிச்சோன்னே டீ குடிக்கிற பழக்கம் இருக்குன்றனால அந்த 12 மணி வரை கடத்துறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. அதனால் காலையில் சும்மா இருந்தால் தான் அந்த டீ குடிக்கிற நான் வரும்னு சொல்லிட்டு காலையில் எல்லா வேலையுமே முடிச்சுட்டு ரிலாக்ஸாக முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் கொஞ்சம் டைம் இருக்கும். அப்போ நான் தூங்கிடுவேன். அப்போ தான் எனக்கு வேறு எதுவும் சாப்பிட தோணாது அப்படின்றனால அப்புறம் கரெக்டாக 12 மணிக்கு எந்திரிச்சு நான் டீ குடிச்சிட்டு அப்புறம் லஞ்சோ இல்லை பிரேக்ஃபாஸ்ட்டு ரெண்டையுமே கூட நான் சாப்பிடுவேன். அதை ஒரு ஷார்ட்ஸில் கூட நான் ஷேர் பண்ணிடுவேன். இந்த மாதிரி தான் நான் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன். ஃபஸ்ட் டைம் நீங்கள் இந்த டயட்டை ஃபாலோ பண்ணும்போது நீங்கள் எப்படிலாம் சாப்பிடுவீங்களோ அதையே அப்படியே ஃபாலோ பண்ணிவிட்டு இந்த டைமை மட்டும் நீங்கள் பார்த்துக்கங்க. அது 8 மணி நேரமாக இருக்கலாம், அது 12 மணி நேரமாக இருக்கலாம், 16 மணி நேரமாக இருக்கலாம். இந்த மாதிரி உங்களுக்கு ஏற்ற மாதிரி அந்த டைமை கொஞ்சம் கொஞ்சமாக கூட்டிகிட்டே போங்க. நான் இப்போ 16 மணி நேரமாக கூட்டியிருக்கேன் 12 மணி நேரத்தில் இருந்து. ரொம்ப ஈஸியான டைம்னு பார்த்தீங்கன்னா நைட்டு சாப்பாடை கொஞ்சம் கம்மியாக ஃபஸ்ட்டு நான் 10 மணிக்கு சாப்பிடுவேன்றேன் இல்லையா, அது கொஞ்சம் தப்பு. கொஞ்சம் சீக்கிரம் சாப்பிட்டா இன்னும் வெயிட் லாஸ் சீக்கிரம் ஆகும்னு சொல்லிவிட்டு நான் அந்த நைட் சாப்பாடை கொஞ்சம் சீக்கிரமாக சாப்பிட்றதுக்கு முயற்சி பண்ணேன். 8 மணிக்கெல்லாம் சாப்பிட்டணும்னு சொல்லிட்டு நான் ஃபஸ்ட் டைம் பிளான் பண்ணேன். அது ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு. நைட்டு 10 மணிக்கெலாம் திருப்பி பசிக்க ஆரம்பிச்சிடும். அப்போ அந்த டாக்டர் பாலன்ற அவங்க வீடியோவில் சொன்னாங்க, எல்லாருக்குமே ஸ்டார்டிங்கில் ரொம்பவே பசிக்கும். அப்போ தண்ணிக்கான பசியாக இருக்கும். தண்ணி நிறையா குடிச்சிருக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த தண்ணி நிறையா குடிக்கும் போது அதே மாதிரி அவங்க சொன்ன மாதிரி பசி இல்லாமல் போயிடுச்சு. அந்த 8 மணின்றது எனக்கு இப்போ 6 மணிக்கெல்லாம் நான் என்னோடய டின்னர் டைம் முடிஞ்சிச்சு. 6 மணிக்கு மேலே எதுவுமே சாப்பிட்றதில்ல. காலையில் 9 மணி வரை இந்த மாதிரி தான் நான் இப்போ ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். இது உங்களுக்கு ஃபஸ்ட் டைமே உங்களால் பண்ண முடியாது. போக போக உங்களுக்கே டைம் கூட்டிகிட்டே போகிற மாதிரி இருக்கும். இந்த டயட்டை ஃபஸ்ட் டைம் நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது ரொம்பவே கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் ஒரு வாரமாக அல்லது 2 வாரத்துலேயே பார்த்தீங்கன்னா நம்ம டயட்டில் இருக்கமா இல்லையான்ற டவுட்டே வந்துடும். அந்தளவுக்கு ரொம்பவே ஈஸியாயிரும். ஏன்னா நம்மளுக்கு பிடிச்ச சாப்பாடும் சாப்பிட்றோம். அதனால 2வது பிடிச்ச சாப்பாடுன்னு வரும்போது நிறைய ஆயிலி ஃபுட்டு, சுகர் ஐட்டம் இந்த மாதிரி எடுத்துக்கிறாம ஏதாவது உங்களுக்கு பிடிச்ச ஐட்டங்கள் இருக்கும் இல்லையா, அதை மட்டும் நீங்கள் எடுத்துக்கலாம். நான் எனக்கு பிடிச்ச ஐட்டம் பார்த்திங்கன்னா இந்த டீ பிடிக்கும். அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு பிஸ்கட்டு டீயோடு தொட்டு சாப்பிட்றது பிடிக்கும். ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிட்றது பிடிக்கும். ஆனால் வீட்டில் ஸ்வீட் செய்கிறத கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டேன். வீட்டில் ஸ்வீட் செஞ்சால் கொஞ்சம் அதிகமாக சாப்பிட்ற மாதிரி இருக்குது. ஸ்வீட் அதிக கலோரின்றனால நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் ஸ்வீட்டை என்றைக்காவது வெளியில் போகும்போது என்ஜாய் பண்ணி சாப்பிட்டுக்கலாம், வீட்டில் செய்ய வேணாம்னு சொல்லிட்டு அதை மட்டும் நான் அவாய்ட் பண்ணிட்டேன்.
முடிஞ்ச அளவுக்கு ஸ்வீட் அதுக்கப்புறம் எண்ணெயில் பொரிச்சதை மட்டும் அவாய்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நான்வெஜ் முடிஞ்ச அளவுக்கு டெய்லியுமே ரெகுலராக சாப்பிட பாருங்கள். டெய்லியுமே எடுக்க முடியல அப்படின்னா மீன் மேக்கர் அதுக்கப்புறம் முட்டை இது வந்து ரெகுலராக எடுத்துக்கோங்க. இது வந்து ப்ரோட்டீன் அதிகமாக இருக்கிற ஃபுட்டு இந்த நான்வெஜ்ஜில். அதனால அது ரொம்ப நேரம் பசிக்காமல் இருக்கும். ரைஸை மட்டும் கம்மியாக எடுத்துக்கிட்டால் நம்மளுக்கு வந்து வெயிட் லாஸ் ஆகும்னு இல்லை, நம்மளுக்கு கொஞ்சம் நேரத்தில் பசிச்சிரும், நிறைய ரைஸ் சாப்பிட ஆரம்பிச்சிரும். கொஞ்சமாக ரைஸ் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நிறைய இந்த மாதிரி ஃப்ரூட்ஸு இந்த மாதிரி ப்ரோட்டீன் அதிகமாக இருக்கிறது வெஜிடபிள் இந்த மாதிரி எடுத்துக்கும் போது நம்மளுக்கு ரைஸ் கம்மியாக சாப்பிட்டாலுமே பசிக்காது. நம்ம தொடர்ந்து இந்த டயட்டை வந்து ஃபாலோ பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி எண்ணெயில் பொரிச்சு சாப்பிடாமல் இருக்கிறது, இனிப்பு சாப்பிடாமல் இருக்கிறது, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேயே நீங்கள் வந்து பண்ண வேணாம். பண்ணினீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த டயட்டை வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் போயிடும். ஃபஸ்ட்டு அந்த டைமுக்குள்ளே நைட்டு 9:00 நீங்கள் வந்து சாப்பிட்றீங்க அப்படின்னா அடுத்த நாள் 9:00 வந்து நீங்கள் சாப்பிட ஆரம்பிங்க. 9 மணிலேருந்து காலையில் 9 மணி வரை எதுவுமே சாப்பிடாதீங்க. தண்ணியை தவிர பால், டீ கூட அவாய்ட் பண்ணிக்கோங்க. எடுத்தோடனே சுகர் அவாய்ட் பண்ணுறது, சோறை கம்மி பண்ணுறது இந்த மாதிரிலாம் பண்ணாமல் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே அந்த டைமை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். 9:00 நைட் சாப்பிட்றீங்கன்னா அடுத்த நாள் 9:00 சாப்பிட்ற மாதிரி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக டைமை வந்து கூட்டிகிட்டே போங்க. இந்த மாதிரி டைமை மட்டும் ஃபாலோ பண்ணும்போது ஃபஸ்ட்டு வந்து உங்களோட வயிறு வந்து ஃப்ளாட் ஆகிறத கண்கூட பார்க்கலாம். இது ஒரு வாரத்தில் இந்த சேஞ்சஸ் நல்லா தெரியும். அந்த சேஞ்சஸை பார்க்க பார்க்க உங்களுக்கே இதை சாப்பிடணும், இதை சாப்பிட வேணான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நம்மளுக்கு மோட்டிவேட்டட் ஆயிரும். யூடியூப்பில் இருக்கட்டும், அதுக்கப்புறம் இன்ஸ்டாகிராம் இந்த மாதிரி நம்ம அதிகமாக பார்க்குற ஆப்பில் பார்த்தீங்கன்னா இது சம்மந்தமாக பேசுகிற வீடியோக்கள் எல்லாத்தையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வைக்கிறது, ஃபாலோ பண்ணுறதுன்னு பண்ணோம்னா அவங்க வீடியோ பார்க்க பார்க்க நம்மளுக்கே மோட்டிவேட் ஆகும். நிறைய சமையல் வீடியோவை பார்க்குறத தவிர்த்துட்டு இந்த மாதிரி வீடியோவை நீங்கள் பார்க்க ட்ரை பண்ணுங்கள். வேறவங்களோட டயட்டை நம்ம அப்படியே ஃபாலோ பண்ணுறதுனால தான் அதை நம்ம தொடர்ந்து பண்ண முடியாமல் நிறைய ஃபெயில் ஆகுது. நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி டயட்டை நம்ம ஃபாலோ பண்ணும்போது கண்டிப்பாக நம்மளுக்கு ரிசல்ட் கிடைக்கும். இது லாங் டைமாக நம்ம செய்ய போகிறோன்றதுனால நம்மளுக்கு பிடிச்ச சாப்பாடை சாப்பிட்டுக்கிட்டே குறைக்கிற மாதிரி எந்த டயட் இருக்கோ அதை தான் நம்ம ஃபாலோ பண்ணணும். இந்த டயட் பார்த்திங்கன்னா 30 வயசுக்கு உள்ளே இருக்கிறவங்க ஃபாலோ பண்ணும்போது ஈஸியாக ரிசல்ட் தெரியும். 30 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க நல்லா ஹெல்த்தியாக இருந்தால் ஓரளவுக்கு ரிசல்ட் நல்லாவே தெரியும். அவங்களுக்கு பிசிஓடி, தைராய்டு இந்த மாதிரி பிரச்சனை இருக்கும்போது கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆகலாம். நம்மளுக்கு வெயிட்டு சாதாரணமாக ஒரே நாளில் போட்டுறாது. அதனால ஒரே நாளில் குறைக்கவும் முடியாது. வெயிட் போகிறதுக்கு பல நாள் ஆயிருக்கும். பல தவறுகள் பண்ணனால மட்டும்தான் நம்மளுக்கு வெயிட் கூடியிருக்கும். அதனால் வெயிட் குறைக்கிறதுக்கும் கொஞ்சம் வந்து பொறுமையாக வெயிட் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ரிசல்ட் கிடைக்கும். ஒரு மொபைல் எடுத்து நான் வந்து நோண்டுறேன் அப்படின்னாலே பார்த்தீங்கன்னா ஒரு டைமை பார்த்துக்கிருவேன். 3 மணி ஆகுது, 3:30 வரை நம்ம பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் தூங்கணும் மத்தியானம் அப்படின்னாலுமே இப்போ வந்து 4 மணி ஆகுது, ஒரு பிள்ளைங்க வர வர ஒரு 1/2 hour தூங்குன்னு சொல்லிட்டு அலாரம் வச்சுட்டு தூங்குவேன். அந்த மாதிரி டைமை எல்லா வேலைக்குமே நம்ம ஃபாலோ பண்ணுறனால இதுலேயும் வந்து டைமை ஃபாலோ பண்ணுறதுக்கு ஒரு பெரிய விஷயமா இருக்காது. வெயிட் லாஸை பற்றி இன்னும் அதிகமான வீடியோ வேணும்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் நம்ம சேனலில் நிறைய வரப்போகுது. எல்லாத்தையும் மிஸ் பண்ணாமல் பார்த்துட்டே இருக்கணும்னா யாசின் அனுஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்கள் மொபைலுக்கே தேடி வந்துடும்.